பிரான்ஸ். நம்ம இந்த காணொலியில் பார்க்குற இந்த காட்சிகள் நடந்தது உத்தரப்பிரதேஷ் அல்லது பீகார் அல்லது குஜராத் அந்த மாதிரி மாநிலங்கள்ல இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது. நம்ம கல்வியில் சிறந்த மாநிலம், வேலை வாய்ப்புல சிறந்த மாநிலம், எல்லாருக்குமே வேலை இருக்குது, வளர்ச்சி அடைந்த மாநிலம்லாம் நம்ம பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது உண்மையில நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் நம்மளை சுற்றி இப்படி ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கல்லூரிகள் இருக்குது, எவ்வளவு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற அந்த மாணவர்கள் தான் இப்படி பண்றாங்களா அப்படின்லாம் நினைக்கும் போது, அதுவும் இளைஞர்கள் வாலிபர்கள் இப்படி பண்ணும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதுவும் ஒரு பிரார்த்தனை கூடங்கிறது பார்க்காம பொதுமக்கள் கூடுற அந்த பொது இடங்கள்ல பண்றது, இது போன்ற செயல்கள் எல்லாம் இப்ப இந்த வீடியோல நீங்க பாக்குறது திருச்செந்தூர்ல நடந்தது. இதே மாதிரிதான் கொடைக்கானல்லையும் வச்சுட்டு அந்த குணா குகை பக்கத்துல வச்சுட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு மிகவும் ஒரு மோசமான செயல். கல்வி அறிவு இல்லாதவங்க தான் இப்படி பண்ணுவாங்க. பட் நம்ம கல்வி அறிவு உள்ள மாநிலம்லாம் சொல்ற இந்த இடத்துல உள்ள இளைஞர்கள் இப்படி பண்றது உண்மையிலே ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். பட் இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நடிகர் விஜய் அவர்கள் இதை கண்டிக்க கூட செய்யறாருல்ல. இது போன்ற அவர்கள் ரசிகர்கள் பண்ணும்போது அவரு ஒரு தலைவருங்கிற முதல்ல இது போன்ற விஷயங்கள் செய்யாதீங்கப்பான்னு சொல்லி கண்டிச்சாருன்னா அவங்க கேட்பாங்க. எனக்கு அவர் தான் சொல்றாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இந்த மக்களுக்காக வேண்டிதான் நான் வாழ்றேன், நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த மக்களுக்காக வேண்டிதான் வந்திருக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் இந்த மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிற அந்த விஜய் இது போன்ற செயல்கள் நடக்கும்போது கண்டிக்கலாம்ல. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, நீங்க பொது இடங்கள்ல இது இப்படி பொதுமக்களுக்கு அமைதிக்கு குந்தன் விளைவிக்கும் இது போன்ற செயல்களை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம்ல. ஆனா அவர் சொல்றாருல்ல. ப்ளீஸ் மிஸ்டர் விஜய், இது போன்ற விஷயங்களை நீங்க கண்டனம் தெரிவிங்க. கண்டனம் தெரிவிச்சாதான் அந்த அந்த அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க அந்த இளைஞர்கள் கூட்டம். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வச்சு நடிகர் அஜித் அவர் ஆஸ்திரேலியா ஒரு ரேஸுக்காண்டி விசிட் பண்ணும்போது அங்கே இதே மாதிரி கொஞ்சம் பப்ளிக் கொஞ்சம் தான் கூடினாங்க, கொஞ்சம் பப்ளிக் கூடி கொஞ்சம் நியூஸ் அங்க அவங்க நடந்துக்கிட்டப்போ அஜித் பிஹேவ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு வன்மையை அதை கண்டிச்சாரு. இது தியேட்டர் கிடையாது, நீங்க எப்படிலாம் பண்ணாதீங்க, இது பொது இடம்னு சொல்லிட்டு ரொம்ப வன்மையா கண்டிச்சாரு. பட் நடிகர் விஜய் அவர்கள் இதை அவர் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ப்ளீஸ் மிஸ்டர் விஜய், இது போன்ற விஷயங்கள்ல கண்டனம் தெரிவிங்க. உங்களுடைய அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.